ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இன்றைக்கி சில்லி பரோட்டா ட்ரை பண்ணேன். அதை வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் அந்த சில்லி பரோட்டாவோட ரெசிபி, இது ரெண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து வெறும் ஃபோட்டோ இந்த வீடியோ மட்டும் தான் எடுத்து போடுவோம். இன்றைக்கி வந்து ரிவ்யூவும் சேர்த்து போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பரோட்டா வந்து இதுமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌனாக எடுத்து வச்சுக்கணும். இந்தமாரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து மைதா மாவும் ரெட் ஃபுட் கலரும் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மைதா. இதில் நல்லா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டும் இஞ்சியும் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். நீங்கள் இதை பண்ணும்போது, இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மீடியம் ஆர் ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கணும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுமாதிரி ஸ்மோக்கினஸ் வந்தால் அந்த சில்லி பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட குடமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணி போட்டிருக்கேன். அதுமாரி போட்டிங்கன்னா அது வந்து சில்லி பரோட்டா ஸ்டைலில் இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கணும். ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு பரோட்டாக்கான ரேஷியோ தான் சொல்லிகிட்ருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மைதா தண்ணியை ஊற்றிக்கணும். அப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிளகாத்தூள் வாசனை, எல்லா டொமேட்டோ சாஸோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அந்த தண்ணி நல்லா சுண்டிகிட்ருக்கும். மைதாவும் நம்ம ரெட் சில்லி பவுடரும் போட்டோம் இல்லையா, அந்த கலர் பவுடர் போட்டோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாமே போயிட்டு இப்போ நம்ம இன்னும் தண்ணி தேவைப்படும். அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம பரோட்டா ஃப்ரை பண்ணோம் அது போட்டுக்கோங்க. நான் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீ தான் ரிவ்யூ சொல்லணும். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆமாம். ஐயோ ஐயோ, ஏன் ட்ரெஸ் பண்ணி வந்திருப்பியா? கலாய்க்கிறதுல வாசுதான் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ். டக்கு டக்குன்னு புதுசா கலாய்ச்சிட்டே இருப்பான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.